ப்ராப்ளம். நம்ம என்ன குடுத்துருக்காங்கன்னா, யூ ஆர் கிவன் அன் இன்டிஜர் அரே காயின்ஸ் ஓகே ஆஃப் டிஃபரெண்ட் டினாமினேஷன்ஸ். நெறைய டினாமினேஷன்ஸ் இருக்கு. டினாமினேஷன்ஸ் அப்டின்னா, உங்க நோட்ல இருக்கிற அமௌண்ட் இருக்குல்ல, அதுதான் டினாமினேஷன். ஆனா இன்டிஜர் அமௌண்ட். ஓகே 2 இன்புட் குடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் என்னென்ன காயின்ஸ் இருக்கு, அப்புறம் டோட்டல் அமௌண்ட் என்னன்றது. யூ ஹேவ் டு ரிட்டர்ன் த ஃபியூவஸ்ட் நம்பர் ஆஃப் காயின்ஸ் தட் யூ நீட் டூ மேக் அப் த அமௌண்ட். ஸோ, இந்த அமௌண்ட் கொண்டு வரதுக்கு மினிமம் எத்தன காயின்ஸ் தேவைப்படும்? இப்ப இதுல 2 ரூ. 5 1 ரூ. 1 மொத்தம் 3 காயின்ஸ் தேவைப்படும். ஸோ, மினிமமா எத்தன காயின்ஸ் தேவைப்படும் தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஏன்னா ₹11 வந்து 11 ₹1 வச்சும் நம்ப கொண்டு வரலாம். ஸோ, ஃபியூவஸ்ட்டா மினிமமா எத்தன காயின்ஸ் தேவைப்படும் அப்படின்றத தான் நம்ப ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ, யூசுவலா இந்த மாரி ப்ராப்ளத்துக்கு டிபி வழியா நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, ஸோ வென் யூ திங்க் ஆஃப் அ டிபி, டிபினாலே நம்ம என்ன கண்டுபிடிக்கணுன்றத முதல்ல பார்க்கணும். அதாவது ₹11 அமௌண்ட் வரதுக்கு மினிமம் எத்தன காயின்ஸ்? ஸோ இந்த மினிமம் எத்தன காயின்ன்றத தான் கண்டுபிடிக்கணும். அப்ப டிபில டைனமிக் புரோகிராமிங்ல நம்ம யூசுவலா சின்ன சின்ன ப்ராப்ளமா சால்வ் பண்ணி அப்புறம் பெரிய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஸோ ₹11 மினிமம் எத்தன காயின் அப்படின்றத தான் கண்டுபிடிக்கணும். அப்ப ₹10 எத்தன காயின்? ₹9 எத்தன காயின்? இப்படியே போய் ₹1 எத்தன காயின்? 0 ரூப்பீஸ்க்கு 0க்கு எத்தன காயின்? இத ஃபில் பண்ணிட்டே வந்தோம்னா, இந்த டேட்டா வச்சு அதாவது ₹1 எத்தன காயின் ஃபில் பண்றோம்? ₹2 ₹3 இந்த ₹3க்கு ஃபில் பண்ணும்போது, இந்த மீதி பின்னாடி கண்டுபிடிச்ச டேட்டாவ யூஸ் பண்ணி இதில ஃபில் பண்ண முடியுமா? அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ரைட். மினிமம் நம்பர் ஆஃப் காயின்ஸ் என்ன அப்படின்றது. ஸோ ஸோ இந்த அரேவ தான் நம்ம ஃபில் பண்ண போறோம். இதுதான் நம்ம டிபி அரே. அப்ப அந்த அரேல இருக்கிற வேல்யூ எத குறிக்குது? நமக்கு என்ன அவுட்புட் வேணுமோ அத குறிக்குது. நமக்கு அவுட்புட் ஃபியூவர் நம்பர் ஆஃப் காயின்ஸ் வேணும். ஸோ அத தான் குறிக்குது. ஸோ நம்ம இப்ப என்ன பண்ணலாம் அப்டின்னா, இனிஷியலா என்ன அமௌண்ட்டோ +1 போட்டு, இங்க மட்டும் ஏன்னா ₹0 0 காயின் தெரியும். மத்த எல்லாத்துலயுமே +1 போட்டு 12, 12, 12ன்னு எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டே வந்துருவோம். ரைட். இத ஃபில் பண்ணிட்டு வந்துட்டு, நம்ப என்ன பண்றோம் அப்டின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ₹5க்கு எத்தன காயின் அப்படின்றத ஃபில் பண்ண போறோம் அப்படின்னா, இத நம்ம எப்படி இந்த டேட்டா ஃபில் பண்ண போறோம்னா, சப்போஸ் இத நம்ம ஃபில் பண்ணிட்டோம்னு வச்சுக்கங்க. அஸ்யூம் பண்ணிக்கங்க. இப்ப ₹5க்கு எப்படி ஃபில் பண்ண போறோம் அப்படின்னா, ₹5 முதல்ல இது எல்லாத்துக்கும் லூப் அடிச்சு எல்லாத்துக்கும் ஃபில் பண்ணிட்டே வரணும். ஒரு இடத்துக்கு வரும்போது, இந்த டேட்டாவ நம்ம எப்படி ஃபில் பண்ண போறோம் அப்படின்னா, இதுல லூப் அடிக்கணும். ஒரு காயினும் கணக்கு எடுத்துக்கும்போது, மினிமம் எத்தன காயின் வருதுன்னு பார்க்கணும். இனிஷியலா 12 இருக்கா? ரைட். ஸோ, இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ₹5க்கு இந்த 1 எடுத்துப்போம். இப்ப இந்த ₹1 நம்ம கணக்கு எடுத்துக்கலாமா? கரெக்ட். ₹1 வந்து ₹5 விட கம்மியா இருக்கு. அப்ப இந்த காயின கணக்கு எடுத்துக்கலாம். அப்ப கணக்கு எடுத்துக்கும்போது, மீதி எவ்வளோ தேவை? ₹1 கணக்கு எடுத்தோம்னா மீதி ₹4 தேவை. அப்ப ₹4க்கு எத்தன மினிமம் நம்பர் ஆஃப் காயின்ஸ் இங்க இருக்குது? ஸோ அந்த டேட்டாவ எடுத்துக்கிறோம். பிளஸ் இந்த ஒரு காயின சேர்த்துக்கிறோம். ஸோ ₹4க்கு எத்தன தேவை? ஃபார் எக்ஸாம்பிள் 2 காயின் தேவைன்னு இருக்கு. ஏன்னா 2 ₹2னா ₹4 வந்துருதுல்ல. 2 காயின் இருக்கு. அப்ப ₹4க்கு 2 காயின் இருக்கு. ₹5க்கு ஒரு ₹1 சேர்க்கணும். அப்போ மொத்தம் 3 காயின். ஸோ 3 இந்த ஏற்கனவே இருக்கிற வேல்யூட 3 கம்மியா இருக்கா? ஏற்கனவே 12 இருக்கு. 3 கம்மியா இருக்கிறதுனால 3ன்றத ஃபில் பண்ணிடுவோம். கரெக்ட்? அப்ப அதே மாரி அடுத்து ₹2க்கு போறோம். இப்ப ₹3க்கு என்ன? 2 காயின் தேவைப்படும். ₹2 1, ₹1 1. இப்ப அடுத்த காயினுக்கு போகும்போது ₹2 இருக்கு. இப்போதைக்கு ₹5ல 3ன்ற டேட்டா இருக்கு. ஓகேவா? இத நான் 3 வச்சுக்கிறேன். இப்ப ₹2 எடுத்து கணக்கு பார்க்குறோம். இப்ப நம்ம ₹2 கணக்கு எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, ₹5 நமக்கு தேவை. ₹2 கணக்கு எடுத்துக்கிட்டோம். மீதி ₹3 இருக்கு. அப்ப ₹3க்கு எத்தன காயின் தேவைன்னு இங்க பாருங்க. 2 காயின். அப்ப ₹3க்கு 2 காயின் தேவை. இப்போ ஒரு ₹2. ஸோ மொத்தமா 3 காயின் தேவை. அது இத விட கம்மி இல்ல. ஸோ அதே 3 மெயின்டெயின் பண்ணிக்கிறோம். அப்புறம் ₹5க்கு அடுத்து ₹5 பார்க்குறோம். இப்ப ₹5க்கு இந்த ₹5 கணக்கு எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். ரைட். மீதி என்ன தேவை? மீதி ஒண்ணுமே தேவையில்ல. ஓகே. அப்ப 5 - 5 என்ன? 0. 0க்கு எத்தன காயின் தேவை? காயினே தேவையில்ல. அப்ப 0 பிளஸ் இந்த ஒரு காயின் 1. இந்த 1 3 விட கம்மியா? கம்மி. அப்ப இத அப்டேட் பண்ணிர்றேன். ரைட். இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டே போறோம். எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு போம்போது, ஃபைனலா இந்த இடத்துல எத்தன காயின் தேவை? ₹11க்கு எத்தன காயின் தேவைன்னு ஃபில் பண்ணுவோம். சப்போஸ் இத ஃபில் பண்ண முடியல அப்டின்னா 12ன்னு இருக்கும். இல்ல பெரிய நம்பர் இருக்கும். ஸோ இங்க இருக்கிற வேல்யூ 11 விட அதிகமா இருந்துச்சு அப்டின்னா, -1 ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஃபில் பண்ண முடியாதுன்னு. இல்லன்னா என்ன வேல்யூ இருக்கோ அத ரிட்டர்ன் பண்ணிடலாம். ரைட். ஸோ இத இப்ப கோடிங்கா கன்வெர்ட் பண்ணுவோம். கோடிங்கா கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும்.
ஸோ ஃபர்ஸ்ட் ஐ நீட் டு டிக்ளேர் அ டிபி அரே. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த டிபி அரேவை டிக்ளேர் பண்ணணும். நியூ இன்ட், அதுக்கு என்ன சைஸு, எவ்வளோ அமௌண்ட்டோ, இப்போ நமக்கு 0லேருந்து அந்த அமௌண்ட் வரைக்கும் வேணும். அப்போ 12 என்ட்ரிஸ் வேணும். 11னா 12 என்ட்ரிஸ் வேணும். அப்போ அமௌண்ட் ப்ளஸ் 1, ரைட். அப்புறம் அதில் வந்து நம்ம 12 ஃபில் பண்ணணும் கரெக்டாக, அமௌண்ட் ப்ளஸ் 1. ஸோ அரேஸ் டாட் ஃபில், என்ன அரேல, அந்த டிபி அரேல என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் 1. இப்போ 12ன்றதை ஃபில் பண்ணிட்டோம், கரெக்ட். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு அமௌண்ட்டாக லூப் அடிக்கணும். இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும், கரெக்டா. ஸோ வி வில் லூப் ஃபார் இன்ட் அமௌண்ட்டை ஏன்னு வச்சுக்கிறேன். அது 1லேருந்து 1 ரூபாய்க்கு எத்தனை, 2 ரூபாய்க்கு எத்தனை, இதெல்லாம் ஃபில் பண்ணணும். 1லேருந்து ஏ லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு அமௌண்ட் 11 வரைக்கும், 1லேருந்து 11 வரைக்கும் நம்ம ஃபில் பண்ணணும். ஏ ப்ளஸ் ப்ளஸ், ஓகே ஓகே, இது வந்துருச்சு. இப்போ இதை ஃபில் பண்ண போகிறோம். இப்போ ஃபில் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த காயினில் ஃபுல்லாக லூப் அடிக்கணும். லூப் அடித்து ஒரு காயினாக பார்க்கும்போது மினிமம் என்னன்னு ஃபில் பண்ணணும். ஸோ ஐ வில் லூப் ஃபார் ஆல் த காயின்ஸ் 0லேருந்து அந்த காயின்ஸ் உடைய லென்த் வரைக்கும், ஓகே ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ நான் பார்க்குற அமௌண்ட், அதாவது இப்போ நான் வந்து இப்போ 1 ரூபாய்க்கு இருக்குது, 1 ரூபாய்க்கு போது நான் பார்க்குற காயினை 2 ரூபாய்னா கணக்கை எடுத்துக்கூடாது இல்லை. நான் பார்க்குற காயின் இந்த அமௌண்ட்டை விட கம்மியாக, அது என் அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கணும். ஷுட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அந்த காயினில் இருக்கிற வேல்யூ. காயின் இண்டெக்ஸ் போட்டுப்போம், சிஐ, அது அமௌண்ட்டு, இது காயின் இண்டெக்ஸ். ஸோ என் காயின் இண்டெக்ஸ் இருக்கிற வேல்யூ கம்மியாக இருக்கணும், அப்போ தான் அதை கணக்கு எடுத்துக்க முடியும், கரெக்டா. அப்போ எடுத்துக்க முடியும்னா நான் அப்போ தான் இதை போய் ஃபில் பண்ணணும். ஸோ ஃபில் பண்ணும்போது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் டிபி ஆஃப் அந்த ஐயை ஃபில் பண்ண போகிறேன், அந்த ஏவை ஃபில் பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்னா மேத் டாட் மின் ஆஃப் ஏற்கனவே இருக்கிற வேல்யூ கமா, இப்போ புதுசாக என்ன வேல்யூ கண்டுபிடிப்பேன். இப்போ டிபி ஆஃப் 5 பார்க்கும்போது நீங்கள் ஒரு காயினை பார்க்குற, ஓகே. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 ரூபா பார்க்குற, நீ என்ன பார்க்கணும், 3 ரூபாய்க்கு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும், கரெக்டா. இப்போ 2 ரூபா காயினை பார்க்குற அப்படின்னா மீதி எவ்வளோ தேவை, 3 ரூபா தேவை. அப்போ 3 ரூபாய்க்கு மினிமம் எவ்வளோ காயின் இருக்கிற டேட்டா எடுக்கணும், கரெக்டா. அந்த காயின் டேட்டா எப்படி எடுப்ப, உன் டிபி அரேல இருக்கா. அப்போ டிபி ஆஃப் என்ன அமௌண்ட்டு மைனஸ் அந்த காயின் வேல்யூ. இப்போ நான் 5 ரூபா பார்க்குறேன், கரெக்டா. இதுதான் இண்டெக்ஸ், இதுதான் ஃபில் பண்ணணும். இப்போ நான் பார்க்கறது என்னது, 2 ரூபா. அப்போ 5 - 2 என்ன, 3. அப்போ 5 - 2 3 வருதா. அப்போ டிபி ஆஃப் 3 அது என்ன கொடுக்கும், 3 ரூபாய்க்கு மினிமம் காயின் எவ்வளோன்னு கொடுத்துரும், கரெக்ட். ஸோ 3 ரூபாய்க்கு மினிமம் காயின் எவ்வளோன்றது எடுத்துட்டு அது கூட என்ன பண்ணுறேன், இதை பார்க்கும்போது அப்போ அந்த 3 ரூபாய்க்கு மினிமம் காயின் எவ்வளோ எடுத்துட்டு ப்ளஸ் இந்த 2 ரூபா காயின் ஆட் பண்ணணும். ஸோ நம்பர் ஆஃப் காயின்ஸில் ஒரு 1 ஆட் பண்ணணும். ஸோ ஜென்ரலாக என்ன, ஏதோ ஒரு காயின், இப்போ 9 ரூபா பார்க்க போகிற, 9 ருபீஸை ஃபில் பண்ண போகிற. 9 ருபீஸை ஃபில் பண்ணும்போது இந்த 5 ருபீஸை பார்க்குற, 5 ருபீஸ் காயினை பார்க்குற. இது நீ கணக்கு எடுத்துக்கலாம், கரெக்டா. மீதி எவ்வளோ இருக்கு, 4 இருக்கு. அப்போ 4க்கு எவ்வளோ மினிமம் காயின் பார்க்கணுமா, அது எப்படி எடுப்ப, 9 மைனஸ் இந்த வேல்யூ, கரெக்டா. 9ன்றது எதில் இருக்கு, ஏல இருக்கு. இந்த காயின் இது வேல்யூ இந்த காயின்ஸ் அரேல இருக்கு. இது மைனஸ் பண்ணி அந்த டிபி அரேல போனீங்கன்னா 4 ரூபாய்க்கு மினிமம் எவ்வளோ காயின் தெரிஞ்சிடும்.
அதே ரூ. 4 மினிமம் காயின் தெரிஞ்சிச்சு. இப்ப ரூ. 4 எவ்வளோ மினிமம் தெரிஞ்சிருச்சு. பிளஸ் இந்த ரூ. 5 இந்த ஒரு காயின் ஆட் பண்ணா உனக்கு 9 வந்துரும். பிளஸ் ஒரு காயின். அந்த வேல்யூ மினிமமா? இல்ல ஏற்கனவே இருக்கிற வேல்யூ மினிமமா? அத தான் போய் ஃபில் பண்ணிடுறேன். கரெக்ட். இத நான் ஃபில் பண்ணிட்டு வந்துட்டே இருந்தேன் அப்படின்னா, கடைசியா என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? ரிட்டர்ன் என்னுடைய டிபி ஆஃப் அந்த அமௌண்ட் ரூ. 11. இஃப் இட் இஸ் கிரேட்டர் தென் அமௌண்ட், இங்க நான் ஏற்கனவே ஃபில் பண்ணியிருக்கேன். 12ன்னு ஃபில் பண்ணியிருக்கேன். இது 11க்கு மேல இருக்கு அப்படின்னா, then I will return -1. else I will return அதுல என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே ரிட்டர்ன் பண்றோம். ஓகே, இது என்ன டெர்னரி ஆபரேட்டர் கரெக்ட்டா? இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இது எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தா கோலனுக்கு அப்புறம் இது எக்ஸிக்யூட் ஆகும். ரைட், ஐ திங்க் திஸ் இஸ் வாட் இட் இஸ். இதுல முக்கியமானது மறந்துட்டேன் பாரு. ஃபர்ஸ்ட் டிபி ஆஃப் 0 இஸ் 0ல, இந்த 0ன்றதை ஃபில் பண்ணணும்ல. ஓகே, இதோட டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னா, டிபி அரேக்கு யூ ஆர் ஹேவிங் எ டிபி அரே, ரைட்? ஸோ என்ன அமௌண்ட்டோ ஆர்டர் ஆஃப் அமௌண்ட் இஸ் த ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன? இது அமௌண்ட் என்னவோ அத்தனை டைம்ஸ் ஓடும். இது காயின்ஸ் உடைய அரே லென்த் என்னவோ அத்தனை டைம்ஸ் ஓடும். ஸோ உன்னுடைய அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட் ஏ அப்படின்னா, இந்த காயின் லென்த் n அப்படின்னா, this will run for n into a times. So order of n into a is the time complexity. Order of a என்றது space complexity. Okay, all that is case past.